வணக்கம் நண்பர்களே. ஏஐ மூலமா வீடியோ கிரியேட் பண்ணி போட்டா யூடியூப்ல மானிட்டைஸ் செய்ய முடியாது அப்படின்னு யூடியூப் சொல்லுது. புதிய விதிகள் வருகிற 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. அதன் மூலம் ஏஐ மூலமா கிரியேட் பண்ணி வீடியோஸ் போட்டா பணம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை தடை செஞ்சிருவாங்க, யூடியூப் தடை செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதே மாதிரி வீடியோ போட்டா அந்த யூடியூப் சேனலையே ஸ்கிராப் பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு விதிகளை கடுமையாக்க போகுது யூடியூப். இது மிகப்பெரிய அதிர்ச்சி தான், நிறைய பேருக்கு அதிர்ச்சி தான். ஏன்னா ஏஐ பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் நிறைய வீடியோ கிரியேட் பண்றாங்க. முக்கியமாக அனிமேஷன் படம், முக்கியமாக கார்ட்டூன் படங்களை கிரியேட் பண்றாங்க. உலகம் முழுக்க நிறைய கிரியேட்டர்ஸ், நிறைய பேர் இங்கிலீஷ்ல, ஹிந்தில, பல்வேறு மொழிகள்ல, ஏன் தமிழ்ல கூட படங்களை கிரியேட் பண்றாங்க. நான் கூட அந்த மாதிரி படம் கிரியேட் பண்றேன். ஏஐல படம் கிரியேட் பண்றதுங்கிறது எளிதானது கிடையாது, ஈஸி கிடையாது. அதுக்கு நல்ல ப்ராம்ப்ட் எழுதணும். சாட் ஜிபிடில போயோ இல்லை வேற எதுலையும் நல்ல ப்ராம்ப்ட் எழுதணும். ப்ராம்ப்ட் எழுதுனா ஒவ்வொரு காட்சிக்கும் சரியான படங்கள் வரும். அப்போது நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு காட்சியில் இருக்கிற மாதிரியே ஆட்கள் இன்னொரு காட்சியில் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ராம்ப்ட் எழுதணும். ஒரு டைரக்டர் 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தரே செய்யணும். அவ்வளவு கஷ்டமான வேலை. அதே மாதிரி அதுக்கு மியூசிக் போடுறது, அதற்கு ஆடியோ கொடுக்கறது, அதுக்கு டப்பிங் பண்றது எல்லாம் அப்படியே பெண்டு கழட்டிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய செலவாகும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் கூட ஒரு மகிழ்வுக்காக, ஒரு திருப்திக்காக நிறைய பேர் இந்த படம் பண்றாங்க. அப்படி பண்ணா லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, மில்லியன்ஸ் வியூஸ் கிடைக்கும், அதன் மூலம் பணம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையா நிறைய பேர் பண்றாங்க. அதுக்கு யூடியூப் ஆப்பு வைக்க போகுது. என்னன்னா, ஒரிஜினலா பண்ணுங்க, ஆத்தென்டிகேட்டடா பண்ணுங்க அப்படின்னு யூடியூப் சொல்லுது. ஒரிஜினலா ஆத்தென்டிகேட்டடா இல்லாத கண்டென்ட்டுக்கு பணம் கிடையாது, மானிட்டைஸ் பண்ண முடியாது அப்படின்னு யூடியூப் விதிகள் கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதே மாதிரி படங்கள் போட்டா அந்த மாதிரி வீடியோஸை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி படங்களை போடுற யூடியூப் சேனல் இருந்தா அதை ஸ்கிராப் பண்ணிடுவாங்களா? எவ்வளவு கஷ்டம் இல்ல. இந்த செய்தி கேட்டு உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான கிரியேட்டர்ஸ் ரொம்ப அதிர்ந்து போயிட்டாங்க. இனிமேல் வீடியோவை பண்ண முடியாதோ, ஏஐ நம்ப முடியாதோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. கூகுள் பிளாட்ஃபார்மே ஏஐ என்கரேஜ் பண்ணுது. அதன் மூலம் படங்கள் பண்ணி எங்கே பதிவேற்றது, எங்கே அப்லோட் பண்றது, யூடியூப்ல தானே. அதனால ரொம்ப விதிகளா கடுமையா இருக்காது அப்படின்னு சில பேர் ஆதரவா சொல்றாங்க. ஆனா ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா, யூடியூப் என்ன வேணாலும் செஞ்சிடும். நடுராத்திரில விதியை மாத்தி அடுத்த நாளே யூடியூப்ல வீடியோக்களை காணாம அடிச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வருதுன்னா, யூடியூப் ஒரிஜினலா கிரியேட் பண்ணுங்க. ஒரிஜினலா கிரியேட் பண்றதுன்னா நீங்க பேசுங்க, இல்ல 2 பேரோட உரையாடுங்க, நிறைய தகவல்களை சொல்லுங்க, நிறைய அம்சங்களை சேருங்க, நீங்களே எடிட் பண்ணுங்க, விஷுவல்ஸை நீங்களே கிரியேட் பண்ற விஷுவல்ஸை போடுங்க, படங்கள் கூட நீங்களே எடுத்த படங்களா போடுங்க அப்படின்னு யூடியூப் சொல்லுது. நல்லதானே இருக்கு. ஆகையால எல்லாரும் சொந்தமா கிரியேட் பண்ணணும், சொந்தமான வியூஷிப்பை உருவாக்கணும், இதன் மூலம் மானிட்டைஸ் பண்ணணும், இதன் மூலம் பிரபலமாகணும் அப்படின்னு யூடியூப் சொல்லுது. சரிதானே? அதே மாதிரி செய்வோம். நன்றி, வணக்கம்.